என்ன மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்னடா செகண்ட் பார்ட் போகிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, செகண்ட் பார்ட்டில் முடிக்க போகிறோம். சரி, அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து ஒரு சின்ன ரீகேப் பண்ணலாமேன்னு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி சாமி பார்க்கணுன்ட்டு மாலை போட்டோம். கோவிலில் போய்ட்டு விட்லாபுரத்தில் இருக்க ரேணுகம்பாள் கோவிலில் போய்ட்டு மாலை போட்டு விரதம் இருக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் கிளம்புற நாளும் வந்தது. கிளம்புற அன்றைக்கி கோயிலில் போய்ட்டு குருசாமிங்கெலாம் வெயிட் பண்ணிவிட்டு அவங்க வந்தோடனே பூஜைலாம் பண்ணிவிட்டு அன்னதானத்தை சாப்பிட்டு அதுக்கப்புறம் வண்டியில் ஏறணும். அடித்து பிடிச்சி பின்னாடி போய்ட்டு சீட்டை பிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து பக்கத்தில் இருக்க சின்ன கோவிலுக்கு போய்ட்டு இந்த ட்ராவலிங் டைமில் போயிட்டு வர வரைக்கும் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது, எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும், எல்லோரும் பத்திரமா போயிட்டு வரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு எங்களுக்காகவும் மக்களுக்காகவும் எல்லாருக்கும் சேர்த்து வேண்டிக்கிட்டு வண்டியிலேருந்து கிளம்பணும். வண்டி எடுத்துகிட்டு கிளம்பணும். போகிற வழியெல்லாம் சரியான அட்டுவேங்க. சீனியர் பண்ணுற வேலை இருக்கே பங்கம் பண்ணிட்டாருங்க. நீங்களே கேளுங்க. நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் எதுல போறேன்னு கேட்கணும்னா எங்க போயின்னு கோவிலுக்கு போறேன். சிவன் கோவில். என்ன சிவன் கோவில்? சதுரகிரி. சொல்லு. சதுரகிரி சிவனா? அங்க என்னென்ன பிரச்சனை? அங்க என்னென்ன ஃபேமஸ்? அங்க என்னென்ன ஃபேமஸா? பானிபூரி, உப்புக்கல்ல, சோளப்பூரி இருக்கிறாங்க. இல்லப்பா, சாம்பிராணி கட்டி இருக்குது. ஆமா, சாம்பிராணி கட்டி, அப்புறம் உத்ராட்ச மாலை, இதெல்லாம் கண்ணாடி. அதுவும் இல்லாத நாங்க வந்து ஒரு 3000 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டு இருக்கோம் சாமி. பஞ்சமே இல்லாம சாப்பாடு கிடைக்கும். பஞ்சமே இல்லாத சாப்பாடு கிடைக்கும். அந்த விண்டோ சார். சரி, அங்க வந்து இப்போ சதுரகிரியில வந்து கேட்காத கொள்ளாம விபூதி கிடைக்கும் நிறைய. அதை என்ன பண்ணலாம்? விபூதி என்னென்ன பண்ணலாம்? அந்த விபூதி எடுத்துட்டு வந்து உடம்பு சரியில்லாத குழந்தைகளுக்கும் ஒரு கை கால் முழுமையாக சிவன் அருள் கிடைக்கும். அது சரியாக. அப்போ விபூதி அடி நல்லா இருக்கும். ஆமா, விபூதி அடிச்சா ஆகணும். சில சாமிக்கு வந்து தூக்க போராடிகள் சரி, அங்க ஏதோ சாமி, அங்க ஏதோ 2 சிவன் இருக்குதா சொன்னாங்களே சாமி? சிவன் இருக்கிறாருடா. சந்தன மகாலிங்க, சுந்தரமா சந்தனமும் சுந்தரம். எல்லா கோயிலையும் ஒரு சிவன். நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி காலையில் விடிஞ்சதும் அடிவாரம் வந்தோம். பட் ஆனால் வேறு ஒரு வழி வந்துட்டோம். நாங்கள் போக வேண்டியது தானிப்பாறை வழி. மறுபடியும் தானிப்பாறை வழிக்காக வண்டியை எடுத்தோம். அந்த பக்கமும் போனோம். போயிட்டு அடிவாரம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே தான் சொன்னாங்க இந்த மாதிரி இப்போதைக்கு மலை ஏற அனுமதி இல்லை அப்படின்ட்டு. அது போன வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் சாப்பிட போனோம். அப்படியே பக்கத்தில் இருந்த கடைங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போனோம். அங்கே தாங்க ஒன்று பார்த்தேன். என்னடா இது ஃபுல்லாகவே கல்லுங்களை சேல் பண்ணிகிட்ருக்காங்களே அப்படின்னு பார்த்தோம். அப்போ தான் கூட வந்த அரியன் சொன்னார், அது கல் இல்லைப்பா, சாம்பிராணி அது அப்படின்னு, கட்டி சாம்பிராணி அப்படின்னு சொன்னார். சரி, அதெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு புதுசாக இருந்தது. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் சதுரகிரி போகிறது. அப்படியே அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே போயிட்டு சாப்பிட்ற இடத்துக்கு போனோம். அங்கே போனால் நம்ம தான் பிளேட்டை எடுத்துக்கணும். சாப்பிட்டு நம்மளே பிளேட்டை வாஷ் பண்ணி வச்சிடணும். ஒரு உண்மை ஒன்று சொல்லிட்டாங்க. நிஜமாகவே அந்த இடத்துல வந்து சாப்பாடு வந்து அன்னதானம் போட்டாங்க. அது உண்மையிலேயே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இந்த அன்னதானம். சாம்பார், ரசம், கூட சைடில் ஒரு பொரியல் மாதிரி கொடுத்தாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. என்னடா அன்னதானம் தானே, எப்படி வேணாலும் போடலாம் அப்படின்லாம் இல்லாமல் வீட்டில் நம்ம சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி குவாலிட்டியாகவும் நல்லா ஹைஜீனிக்காகவும் கொடுத்தாங்க. நல்லாவே இருந்துச்சு. அதில் நான் பார்த்து வருத்தப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஃபுட் வேஸ்டேஜ் பார்த்தேன் நான் பக்கத்தில் இருக்க பக்கெட்டில். அந்த இடத்துல வந்து சாப்பாடு கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம்.
இதை வந்து தேவையான அளவு மட்டுமே வாங்கி சாப்பிடுங்க. யாராக இருந்தாலும் சரி, தேவையில்லாத அளவுக்கு வாங்கி அதை எச்சப் பண்ணிவிட்டு மீதியை வந்து வேஸ்டேஜாக கொட்டாதீங்க. ஏன்னா அந்த சாப்பாடு இல்லாமல் நிறைய பேர் நிறைய இடத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால் இங்கே மட்டும் இல்லை, எங்கேயா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு வாங்கிக்கோங்க. அது பசி அதுக்கப்புறம் விடுங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் போயிட்டு அன்னதான முகாமில் போயிட்டு என்னால் முடிஞ்சது காசு கொடுத்து நம்ம பேரில் ஒரு ரெசிப்ட் ஒன்று போட்டு வாங்கிட்டு வந்தோம். அன்னதானத்துக்காக காசு கொடுத்துட்டு வந்தோம். அதை அப்படியே அங்கேருந்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வேடிக்கை பார்த்துட்டு சுற்றி கடைங்கெல்லாம் ஒரு கடைங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா தற்சமயத்துக்கு இப்போ அனுமதி இல்லை அப்படின்ட்டு அரசல் புரசலாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரி வேறு என்ன பண்ணுறது, அது வரைக்கும் சரி சும்மா வேடிக்கை பார்ப்போமே அப்படின்ட்டு ஃபுல்லாக சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். இங்கே சொன்னாங்க, எங்கள் சீனியர்லாம் வந்து உண்மையை சொல்லணும்னா ரொம்பவே வந்து நாங்கள் ஒரு நல்ல கேங் கூட தாங்க போயிருந்தோம். நாங்கள் அந்த மாதிரி ஒரு கேங் எங்களுக்கு கிடைக்குமான்ட்டு தெரில. எங்களை அப்படி பார்த்துக்கிட்டாங்க. கூட இருந்தவங்களும் வந்து சரி அந்த ட்ராவல் டைமில் பாடி பெயின் கஷ்டம் அதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு ரொம்ப ஃபன் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. அவங்களாம் சரியான ஒரு இதுவாக இருந்தது. அப்புறம் குருசாமி வந்து மலை ஏறத்துக்கு தேவையான குளுக்கோஸு, ஆரஞ்சு மிட்டாய் அதெல்லாம் கொடுத்தாங்க. ஆரஞ்சு மிட்டாயெல்லாம் சாப்பிட்டு பல மாதங்கள் பல வருடங்கள் ஆகிற மாதிரி இருந்ததுங்க. ஏன்னா ஆரஞ்சு மிட்டாய் வந்து 90s கிட்ஸ்க்கு மட்டுமே சொந்தமான ஒன்று. அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதோட அருமை என்னன்ட்டு. அந்த மாதிரி அந்த சாக்லேட்டை பார்த்தோன்னே அந்த ஞாபகம்லாம் வந்துருச்சு. அதை அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஒருத்தர் கையிலேருந்து ஒன்று பிடிங்கி எல்லோரையும் அப்படியே கலாச்சின்னு ஃபன்னாகவே இருந்ததுங்க. ரொம்ப ஃபன்னாகவே இருந்தது. அது வந்து நம்ம கேங்காக போகிறப்ப என்னடா இது பெருசுங்க கூட போயிட்டு இந்த மாதிரி சொல்கிறானே இதெல்லாம் ஒரு ஃபன்னா அப்படிலாம் நினைக்காதீங்க. நாங்கள் அனுபவித்தது எங்களுக்கு தான் தெரியும். அந்தளவுக்கு ஃபன்னாக இருந்தது. எப்படி சொல்கிறது, ஒரு பசங்க கூட நம்ம கேங் ட்ரிப் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே தான். அவ்வளோ ஒரு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு குருசாமி கூப்பிட்டு போனார். கீழே சாமி ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய் பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கே இருக்க சாமியை கும்பிட்டு வருவோம் அப்படின்ட்டு போய் பார்த்தோம். ஒருத்தராக கும்பிட்டு அவங்க தர அந்த அபிஷேக திருநீரை வாங்கிட்டு வந்தோம். அதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க இப்போது. அந்த இடத்த பற்றி, அடிவாரத்தை பற்றி சொல்லி அவனுங்க நிஜமாகவே வந்து இப்படி ஒரு அந்த ஒரு ஃபீல் வந்து வேறு ஒன்று. இப்போ ஆக்சுவலாக போனவங்களுக்கு தெரியும், போகாதவங்களுக்கு சொல்கிறேன். நிஜமாகவே பவர்ஃபுல் பிளேஸ் தாங்க அது. நிஜமாகவே பவர்ஃபுல். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இருக்கிறது வந்து சதுரகிரியோட அடிவாரத்தில் தான் இருக்கும். ஆக்சுவலாக நம்ம இங்கே வந்தது வந்து காலையில் 8:30 மணிக்கு வந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 11 மணி ஆக போகுது. இன்னும் வந்து கேட் வந்து ஓப்பன் பண்ணலை. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது என்ன காரணம் தெரியல. தண்ணி ஒரு சில பேர் வந்து தண்ணி நிறைய போகுதுன்றாங்க. ஒரு சில பேர் வந்து உள்ளே வந்து விலங்குகள் வந்து வந்துருக்கனால வழியில் வரதுனால அலோவ் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ரீசனாக இருந்தாலும் நம்ம சாமியை பார்க்கணுன்னு வந்துட்டோம். நம்ம வரோம், சாமியை பார்க்குறோம், ப்ளஸ் கூட ட்ரெக்கிங்கையும் முடிக்கிறோம். இருந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி இருந்து பார்த்துட்டு சாமியை பார்த்துட்டு தான் போகிறோம். ஸ்டே டியூனாக இருங்க. பாய் சொல்லிட்டு இருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து யாரையும் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு சில காரணங்களும் இருக்குது. மழை பெஞ்சு தண்ணி நிறைய வருதுன்னு சொன்னாங்க, அனிமலும் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் ரீசன் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா இருட்டிட்டு இருக்குது. அந்த கார்னரில் பாருங்கள், ஃபுல்லாக இருட்டிட்டு இருக்குது. ஸோ மேலே இருக்க மழை எவ்வளோ மழை வருதுன்ட்டு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் கீழே வந்து பிஃபோராகவே நம்மளை வந்து ப்ரிகாஷன் பண்ணி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்துட்டாங்க. ஸோ இது தெரிஞ்சிக்காமல் நானும் அவங்கள கொஞ்சம் திட்டினேன், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை கொஞ்சம் திட்டிட்டேன், உள்ளுக்குள்ளார கடவுளையும் சேர்த்து திட்டிட்டேன். பட் இருந்தாலும் எல்லாம் நல்லதுக்கே. ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் அலோவ் பண்ணுறாங்களா இல்லைன்னு. பட் ஆனால் அலோவ் பண்ணல சான்சஸ் இல்லை, ஏன்னா ப்ரூஃப் இங்கே இருக்குது. ஓகே, என்ன இருக்கோ அந்த கடவுள் என்ன வழி விட்டுருக்கானோ பார்ப்போம். வில் see. பாய், ஸ்டே டியூன். ஹலோ மக்களே, ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, எவ்வளோ முயற்சி பண்ணியும் எங்களால் இறைவன் சன்னதியை போய் சேர முடியல. அதாவது அடிவாரத்திலேயே வந்து திரும்பி வந்துட்டோம். ரொம்ப முயற்சி பண்ணி திரும்பி வந்துட்டோம். என்னென்னா உள்ளே போகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கூட கிடையாது. ஏன்னா மேலே வந்து மழை பெஞ்சிட்டு ரிப்போர்ட் வந்தது. ஸோ அதனால் வந்துட்டு யாரையும் வந்து உள்ளே அலோவ் பண்ணலை. யாரும் எங்கள் பேட்சில் வந்தவங்க, நாங்கள் வந்த டைமில் வந்தவங்க யாருமே போகவும் இல்லை, அலோவ் பண்ணவும் இல்லை. ஸோ அதனால் நம்ம இந்த சதுரகிரி யாத்திரையில் நம்ம
சாமியை பார்க்காம மலை அடிவாரத்தை மட்டும் பார்த்து அங்கேருந்து இறைவனை வேண்டிட்டு அங்கே போய் சொல்ல வேண்டிய நிறை குறைகள் எல்லாத்தையும் மலை அடிவாரத்தில் சொல்லிவிட்டு நம்ம கூட வந்த மக்களும் வந்து அவங்களோட நிறை குறைகளை சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சாமியை பார்க்க முடியல அப்படின்ட்டு ரொம்ப வேதனை போட்டாங்க. ஒருத்தர் ஒரு ரொம்ப கஷ்டத்தோடு வந்தார், பாவம் ஒரு கண்ணீரை விட்டார், ரொம்ப அழுதுட்டார், கஷ்டப்பட்டார். அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே அடுத்த வாட்டி வரப்போ கண்டிப்பாக பார்ப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலையும் இப்போ போகிற வழியில் இன்னொரு கோயில் ஒன்று இருக்குது சொல்லியிருக்காங்க. அந்த கோயிலை பார்த்துட்டு சிவனை அங்கே வணங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன கோயிலெலாம் இருக்குது, ஒரு சில கோயில் இருக்குது, அந்த தலங்களுக்கெல்லாம் போயிட்டு பார்ப்போம். எனக்கும் இதில் வீடியோ எடுக்க சுத்தமாக உடன்பாடு இல்லை, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அங்கே நான் சாமியை போக முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வேண்டவும் தோணலை, என்னுடைய நிறை குறைகளை அங்கே வைக்கவும் தோணலை. அதே சமயம் எந்த பொருளுமே அங்கே வாங்கலை, வீட்டுக்கு தேவையான சும்மா போய்ட்டு வந்தால் வாங்குவோம் இல்லையா, அந்த பொருளை கூட நான் எதுவுமே வாங்கலை. சொல்ல முடியாத கஷ்டத்தெல்லாம் இருக்கேன். சரி நம்ம அடுத்து போகிற கோயிலில் போய் பார்த்துட்டு சன்னதியில் வணங்கிட்டு அதுக்கப்புறம் போவோம். எனிவே ஆல் இஸ் வெல். ரொம்ப என் கூட ஒர்க் பண்ணுறவங்க கூட நான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். அரியனாவும் மணியும் ரொம்ப நாளாக கூப்பிட்டு இருந்தேன், கோயிலுக்கு வாங்க மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. எனக்கும் வரணும்னு ஆசை, பட் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் அது இதுன்னு நிறைய காரணங்களால் என்னால் வர முடியல. இந்த வாட்டி ஏன்னு தெரியல, எனக்கு வரணும்னு தோணுச்சு. நிறைய பிரச்சனைகள் இருந்தால் அதை தாண்டி வரணும்னு தோணுச்சு. இவ்வளோ தூரம் வந்துட்டு கோவிலுக்குள்ளே போக முடியல, மலை ஏற முடியல அப்படின்றதுல ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. சொல்லணும்னா கண்ணீர் விட்டு அழுன்னு போல தான் இருக்குது. அப்படி என்ன நான் வந்தவங்க நாங்கள் என்ன பண்ணோம், ஏன் எங்களுக்கு அந்த பொறுப்பு தெரியல. ரொம்பவே எதிர்பார்த்து வந்தேன். திருப்பி போகும்போது கஷ்டமாக தான் போகிறோம், திரும்பி வருவோம். எப்போ வர முடியும்னு தெரியல, அந்த ஈசன் எப்போ கூப்பிடுவாருன்னு தெரியல. எங்கள் வீட்டில் மிஸ்ஸஸ் சொன்னாங்க, நம்ம என்ன தான் ட்ரை பண்ணாலுமே கூட ஈசன் கோயிலை பொறுத்த வரைக்கும் அவர் கூப்பிட்டா மட்டும்தான் வர முடியும் அப்படின்ட்டு. ஒரு சமயம் அவர் எங்களை கூப்பிடலையே, பார்ப்போம் எப்போ அவர் கூப்பிட்றாருன்ட்டு. இது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கூட வந்த சகோதரர்கள்லாம் வந்து சாமியை பார்க்க முடியலன்ற துயரத்தில் இருக்காங்க, அவங்களுடைய கஷ்டங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நானும் சதுரகிரிக்கு ஃபஸ்ட் டைம், ஸோ பேசின அண்ணன் விஜயகுமார் அவர்களும் ஃபஸ்ட் டைம், ரெண்டாவது பேசின நண்பர் ஆனந்தராஜ் அவர்களும் ஃபஸ்ட் டைம். நிறைய பேரும் ஃபஸ்ட் டைமாக வரும். கூட வந்து நிறைய பேர் வந்து எக்ஸ்பென்ஷனாக தான் ஆல்ரெடி வந்தால் தான் நம்பி வந்தோம், சாமியை பார்த்துறோம் நம்பி வந்தோம், ஆனால் பார்க்க முடியல. கண்டிப்பாக அடுத்த வாட்டி போயிட்டு பார்த்து நம்பிக்கை இருக்குது. ஆக்சுவலாக இது என்ன ஒன்றுனா, நான் பருவதமலைக்கு 4 வாட்டி போயிருக்கேன், வெள்ளையங்கிரிக்கு 1 வாட்டி போயிருக்கேன். கண்டிப்பாக அந்த சதுரகிரிக்கு இந்த வாட்டி பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையோட ரொம்ப சந்தோஷமாகவும் வந்தோம். ஆனால் போகும்போது அந்த ஆசையும் சந்தோஷமாக இருக்கான்னு கேட்டால் இல்லை. எதனாலனா சாமியை பார்க்க முடியல. அதாவது 2 சிவனாக அமைஞ்சிருக்காங்க, ஒன்று சுந்தர மகாலிங்கர், இன்னொன்று சந்திர மகாலிங்கர். 2 பேரையும் பார்த்துட்டு வணங்கிட்டு போகலான்ட்டு வந்தோம். அன்பார்ச்சுனேட்லி பார்க்க முடியல, மழை காரணமாக பார்க்கறதுக்கு மேலே தடை போட்டாங்க. ஸோ என்ன சொல்றது தெரியல. அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்ததுன்றதை தாண்டி சாமியை பார்க்க போகிறோன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஆசையாக வச்சுட்டு வந்தோம். அந்த ஆசை வந்து நிறைவேறிச்சான்னு கேட்டால் இல்லை தான் சொல்லணும், ஏன்னா நாங்கள் சாமியை பார்க்கல. அதே சமயம் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த இன்னொரு இடத்துக்கு போகிறப்போ, இன்னொரு கோவில் போகிறப்போ, இன்னொரு வீடியோவில் புதுசாக போகுது, அந்த இடத்துல சாமி தரிசனம் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்டர் ஜே தி ட்ராவலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் வந்து நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் டக்குன்னு பார்க்கலாம். தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இல்லைனா டிஸ்லைக் பண்ணி விடுங்க. லைக்கை பற்றியோ கமெண்ட்டை பற்றியோ எனக்கு கவலை இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சம்பாதிக்கணுன்ற ஆசை இல்லை. எனக்கு வந்து நிறைய இடங்கள் போனேன். ஆக்சுவலாக இது வந்து வெறும் டிவோட்டின் மட்டும் நினச்சிடாதீங்க, வெறும் தெய்வ ஸ்தலங்களை நோக்கி போகிற ட்ராவல் வீடியோ மட்டும் நினச்சிடாதீங்க. ட்ராவல் வீடியோன்றது நான் எங்கே வேணாலும் போவேன். அதுக்கான டைமுக்கு வந்து எனக்கு இன்னும் கிடைக்கிறப்போ அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி நான் ஒரு வீடியோவாக நான் பண்ணிட்டு இருக்கேன். என்னால் எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ, அதாவது இன்னுமே நான் என்னுடைய
விவோ ஃபோனில் தான் அமேசிங் மாடல் Y01 தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அதில் வீடியோ குவாலிட்டி ரொம்ப பூராக இருக்கும். அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கொஞ்ச நாளைக்கெல்லாம் நியூவாக கேமரா வாங்கினதுக்கப்புறம் அதில் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி நல்லா போடுறேன். அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ணி போடுறேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு இடத்துல இன்னொரு ட்ராவலில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மிஸ்டர் ஜேடி ட்ராவலர், மிஸ்டர் மணி. லவ் யூ ஆல். பாய். அங்கேருந்து அப்படியே மதுரையில் இருக்க திருப்பரங்குன்றம் முருகனின் முதல் படை வீடுக்கு வந்தோம். நாங்கள் வந்த நேரம் நட சாத்தி இருந்தது. சரி முருகனை தரிசனம் பண்ணிட்டு போகலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போது ஒரு குட் நியூஸ் ஒன்று வந்ததுங்க. நம்ம குழுவில் வந்த குருசாமிக்கு மதுரை சார்ந்த அண்ணன் ஒருத்தர் கால் பண்ணி, இந்த மாதிரி நீங்கள் கவலைப்படாதீங்க, அங்கேயும் சிவன் தான் இங்கேயும் சிவன் தான், முருகன் கோவில் பக்கத்திலே பால் சுனை சிவபெருமான் கோவில் இருக்குது, அங்கே வந்து அபிஷேகத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு நாங்களும் இங்கேருந்து முருகனோட தரிசனம் முடிச்சுட்டு அந்த கோயிலுக்கும் போக ஆரம்பித்தோம். தவறான ஒரு விஷயம். சப்போஸ் தவறி விழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எமர்ஜென்சிக்கு வந்து ஒரு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணால் கூட இந்த 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 வழிக்கு வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. அதனால நம்ம வந்து சர்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம்னா நம்ம ஒரு பக்தியா வந்து சாமியை வணங்கணுமா, நம்ம வேலையை நான் சாமியை பார்த்தோமா, அன்னதானம் சாப்பிட்டோமா, அப்படியே வரணும். இந்த ஏரி ஸ்டண்ட் பண்றது, ஜாலியா விளையாடுறது அப்படிலாம் வந்து ஆபத்தான செயல்கள் வந்து ஈடுபடவே கூடாது. ஒரு மணி அடிச்சிச்சு, தரிசனம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நம்ம எல்லாம் போட போறாங்க. சாமி தரிசனம் பார்க்க வாங்க வாங்க. அவர் அது ஒரு சின்ன சின்ன மைக்கிங்லாம் இருக்குது. நேரம் ஆக ஆக என்னுடைய ஃபோன்லேயும் கிளாரிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டே இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அபிஷேகமும் நல்லபடியாக நடந்தது. அதையும் வந்து என்னோடய மொபைலில் கவரேஜ் பண்ண முடியலை. ஸோ கூட வந்த அண்ணங்கிட்ட வந்து மொபைல் வாங்கி அதில் நான் கவரேஜ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்க ஸ்டில் டியூனாக இருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.